find the Taylor series expression of e power x sin y at 0, 0 up to second degree terms. Especially இந்த 0, 0 பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட பேர் மெக்லாரின் சீரீஸ்னு ஒரு பேர் இருக்குங்க, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே செகண்ட் டிகிரி டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது மேபி ஃபஸ்ட் டிகிரி டேர்ம்ஸ்னு கூட கேட்கலாம், 2 மார்க் 1 மார்க் அப்படிங்கும்போது இன்னுமே சிம்பிளாக கேட்கலாம். பட் 0.0,0ங்கிறதுனால நான் செகண்ட் டிகிரின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுதான் உங்களோட ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ரைட்? நீங்கள் இம்மீடியட்டாக உங்கள் டெய்லர் சீரீஸ் ஃபார்முலாவை ரீகலெக்ட் பண்ணி ஆகணும். செகண்ட் டிகிரி டேர்ம்ஸ் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் வரைக்கும் கேல்குலேட் பண்ணணும். இப்போ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ்னால் இதுலேருந்து எஃப்எக்ஸ் ஒய் எஃப்ஒய் கேல்குலேட் பண்ணுங்கள். எஃப்எக்ஸ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸ் தான். எஃப்ஒய் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸ் அப்படியே இருக்கும், சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் ஒய். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால இதெல்லாம் கோஎஃபிஷியண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுது. இ பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சைன் ஒய் கோஎஃபிஷியண்ட்டாக மாறிடும், சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இ பவர் எக்ஸ் கோஎஃபிஷியண்ட்டாக மாறிடும். ஸோ எஃப்எக்ஸ் எஃப்ஒய் கேல்குலேட் பண்ணிடுச்சு. இப்போ இதுலேருந்து தான் நாங்கள் எஃப்எக்ஸ் எக்ஸ் வரும். எஃப்எக்ஸ் எக்ஸ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தானே, ஸோ இ பவர் எக்ஸ் சைன் ஒய். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது எஃப்ஒய்ஒய் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்களாம் காஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் ஒய், ஸோ மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய். ஓகேங்களா? ரைட்? இப்போது எஃப்எக்ஸ்ஒய் வேணும். எஃப்எக்ஸ்ஒய் வேணும்னா எஃப்ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், எஃப்எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ரெண்டுமே சேம் தான், சின்ஸ் இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ எஃப்ஒய் இந்த இதை நான் மார்க் பண்ணிக்கோங்க. எஃப்ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். எக்ஸ் பண்ணும்போது இ பவர் எக்ஸ் காஸ் ஒய். நீங்கள் வேணால் இதை மாற்றி வேணாலும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. எஃப்எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணிங்கன்னா சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் ஒய். சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, 0, 0, அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதில் எஃப் ஆஃப் 0, 0, ரைட்? எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0 போட்டிங்க அப்படின்னா ஓகேங்களா, சைன் 0 வேல்யூ 0, அதனால இதோட ஆன்சர் 0. ரைட்? அடுத்து எஃப்எக்ஸ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இ பவர் 0 சைன் 0. அப்போ சைன் 0 வேல்யூ 0ங்கிறனால எங்கெல்லாம் சைன் டேர்ம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கண்ணை போடிட்டு 0 போட்டுடலாங்களா? Since sin 0 value is 0, the terms which are containing the sin y term will be 0, right? அதனால டைரக்டா 0 போடலாம், right? இப்போ cos 0 வேல்யூ 1ங்க. ஸோ cos term இருக்கிறது பார்த்தீங்கன்னா fyயும் fxy மட்டும்தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து e power 0 1, ஸோ 1. இதுவும் 1. புரிஞ்சுதுங்களா? அப்போ எனக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of 0, 0ஓட வேல்யூ 0. ஓகேங்களா? அடுத்து fx வேல்யூ 0, fy வேல்யூ 1, fy வேல்யூ 1, fxx வேல்யூ 0, fxy வேல்யூ 1, ரைட்? fyy வேல்யூ 0. புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டெய்லர் சீரிஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். முதல்ல டெய்லர் சீரிஸ் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. f of x, y is equal to f of a, b, that is f of 0, 0. அதோட வேல்யூ வந்து 0ங்களா, ப்ளஸ் 1 by 1 factorial x into fxங்க, x minus a into fx. a ஓட வேல்யூ 0. இதுதான் a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூ. a ஓட வேல்யூ 0ங்கிறனால x minus a ங்கும்போது வெறும் x மட்டும்தான் கிடைக்கும். x into fx, fx ஓட வேல்யூ என்ன 0, ப்ளஸ் y into fy. y ஓட வேல்யூ yனா y minus b அந்த ஃபார்முலாவில் இருந்ததுங்களா, அங்கே b ஓட வேல்யூவும் 0, ஸோ y. அப்போது ஆரிஜின் 0, 0ங்கிற பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா x minus a, y minus bலாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த a, bங்கிற இடம் எல்லாமே 0, 0ன்னு வந்துடும். ஸோ x minus a, y minus b எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் x, y அப்படிங்கிற டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ x minus a the whole squareனா x ஸ்கொயர்னு எக்ஸிஸ்ட் ஆகும், ரைட்? அப்போ x into 0 plus y into 1, இது ஃபஸ்ட் ஆர்டர் டேர்முங்க. அடுத்தது செகண்ட் ஆர்டர் டேர்ம் போடும்போது தான் 2 ஃபேக்டோரியல் வரும். 1 by 2 ஃபேக்டோரியல் x square into 0 plus 2xy into 1 plus y square into 0. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க, ப்ளஸ் எக்ஸெட்ரா, ரைட்? நவ் இது 0ங்களா, அப்போ இதில் என்ன கிடைக்கும், y மட்டும் கிடைக்கும், ப்ளஸ் 1 by 2 ஃபேக்டோரியல் into இதில் என்ன கிடைக்கும், 2xy ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதுதாங்க ஆன்சர். ஓகே, ஸோ y ப்ளஸ் 1 by 2 factorial into 2xy. யூஸ்வலாக நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண மாட்டோம். சப்போஸ் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸில் இந்த 2 கேன்சல் ஆயிருந்ததுன்னா ஆன்சர் வந்து y plus xy plus etc. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க.
என்ன டிகிரி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, அந்த டிகிரி வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் அப்படிங்கிறனால எய்தர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கேட்பாங்க இல்லைனா செகண்ட் ஆர்டர் கேட்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் ஆஃப் x cube plus y square plus 3x minus 4y plus 11. இது என்னங்க ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் அப்படின்னா, ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா நீங்கள் fx-ஐயும் fy-யவும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். fx fy-ங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். இதுதான் உங்களோட f ஆஃப் x, y. இப்போ இதுலேருந்து fx கால்குலேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதில் எக்ஸ் டேர்ம் இருக்குது, இதில் எக்ஸ் டேர்ம் இருக்குது, அது மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ 3x² + 3. fy கால்குலேட் பண்ணிங்கன்னா இதில் y இருக்குது, இதில் y இருக்குது, இந்த ரெண்டு டேர்மும் தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். 2y - 4. ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது 3x² + 3 = 0. இது வந்து 2y - 4 = 0. Now this is 3x² = -3 எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது x² = -1, x = ± I square root of -1. ஓகேங்களா? x = ± root of -1 or ± I. அடுத்தது இங்கே 2y - 4 = 0னா 2y = 4, y = 4/2 2. அப்போ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா +or - +√-1, 2 ஒரு பாயிண்ட்டு, -√-1, 2 ஒரு பாயிண்ட்டு. பட் இது வந்து ரியல் லைனில் கிடையாது, காம்ப்ளெக்ஸில் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? சப்போஸ் இதே இந்த இடத்துல ஒரு சைன் சேஞ்ச் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், -3x அப்படின்னு, அப்போ இங்கே என்ன ஆகிடும், +3 ஆகிடும். அப்போ இங்கே +1 ஆகிடும். அப்போ இங்கேயும் +1 ஆகிடும். அப்போ +or - 1 எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ த ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ், ஓகேங்களா, த ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஆர் 1, 2 and -1, 2. இப்போ தான் நான் கான்ஃபிடென்ட்டாக பாயிண்ட்ஸ் எழுத முடியுங்க. ஏன்னா இங்கே டீல் பண்ணுறது எல்லாமே ரியல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ ரியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வேல்யூஸும் ரியல் வேல்யூஸாக எக்ஸிஸ்ட் ஆகணும். அதனால தான் நான் அந்த சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரைட்? சைனை மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த இடத்துல வந்து +or - I எக்ஸிஸ்ட் ஆகுங்க. ரைட்? அப்போ பாயிண்ட் வந்து உங்களுக்கு I,2 -I,2ன்னு வரும். அந்த பாயிண்ட் வந்து ரியல் ஆக்சஸில் பாசிபிள் கிடையாது. ஓகே? ஸோ அதனால் நான் இதை மைனஸ்ன்னு மாற்றிட்டேன். இப்போ +or - 1 ஆயிடுது. ஸோ த பாயிண்ட்ஸ் ஆர் 1, 2 and -1, 2. ஸோ ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணோன்னா ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் 2 கால்குலேட் பண்ணி 2ஐயும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அதுதான் உங்களோட ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபர்தராக ப்ராப்ளம் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஐயில் கூட ஆன்சர் வரலாம். ஆனால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் மினிமம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, அது ப்ரொசீட் பண்ண முடியாது. மேபி பாயிண்ட்ஸ் அதை கூட கொடுத்து சாய்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ சாய்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ்னால் fx, fy கால்குலேட் பண்ணி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம். ஸோ இவ்வளோ தாங்க டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் எல்லா டாபிக்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கான்செப்ட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். பேசிக் டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் இங்கேயுமே அப்ளை பண்ண முடியும். டிஃப்ரென்ஷியேஷன் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் கூட டச் பண்ண முடியாது எக்ஸப்ட் ஆயிலர்ஸ் தியரம். ஆயிலர்ஸ் தியரத்துலேயே நீங்கள் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இல்லையாங்கிறத செக் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் ஜெக்கோபியனில் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க, இன்னொரு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெக்கோபியன் வேல்யூ 0வாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஃபங்க்ஷனலி டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த 3 வேரியபிளுமே நியூமரேட்டரில் 3 வேரியபிள், டினாமினேட்டரில் 3 வேரியபிள் இருக்கும் இல்லைங்களா, அந்த UV, W ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் XYZ அப்படின்னா இஃப் dou of UV, W by dou of XYZ is equal to 0, then UV, W are said to be functionally dependent. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபங்க்ஷனலி டிபெண்ட்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்கலாம். அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது ஜெக்கோபியன் வேல்யூ இஸ் 0 அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இன்னொரு ப்ராப்பர்ட்டிங்கன்னா dou of UV by dou of X, Y. J2 வந்து dou of XY by dou of UV. அப்படி இருந்ததுன்னா ஒன்று கேன்சல் ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் 1. ரைட்? ஸோ J1 into J2 is equal to 1. அடுத்தது செயின் ரூல் ப்ராப்பர்ட்டிங்க. செயின் ரூல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம செகண்ட் ப்ராப்ளம் போட்டோம். அந்த செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா dou of UV by dou of R, theta. நான் செகண்ட் ப்ராப்ளம் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது ஜெக்கோபியனில் போட்ட செகண்ட் ப்ராப்ளம். ஓகேங்களா? அதில் dou of UV by dou of R, theta into dou of UV by dou of X, Y into dou of XY by dou of R, theta is equal to dou of UV by dou of R, theta. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டி ஜெகோபியன்ஸில் செக் பண்ணிக்கோங்க. மேபி அந்த ப்ராப்பர்ட்டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் கொடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு கேட்கலாம், ஆர்எல்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கேட்கலாம். ஓகே, இப்போ J1 × J2 = 1 அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் J1 அப்படின்னா J1 = 1/J2 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு யூனிட் இருக்குது மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ், அதில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.